ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான ஒரு ரெசிபி. சின்ன வயசுல நம்ம இதை கடையில் வாங்கி சாப்பிட்டுப்போம். ஆனால் இப்போ அது அதிகமாக கடையில் பார்க்க முடியாது. ரொம்ப பழைய ஒரு ரெசிபின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 200 கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. நான் விதை இல்லாத புளி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துட்டு இந்த புளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இது பிரித்து எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக ஊறும். குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும். அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அப்படியே எடுத்து இந்த தண்ணியோடவே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதிலே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துருக்கணும். இப்போ கண்டிப்பாக இதில் தூசி நரம்பெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம இதை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீட்டாக வடிச்சிட்டு தேவையில்லாத டஸ்டெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 250 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக்கி சேர்த்துக்கோங்க. இதில் இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இது நல்லா கரைஞ்சி வரட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா கரைஞ்சி வந்தது உங்களுக்கு ஒரு வேளை தூசியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு தடவை நல்லா வடிகட்டிட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்திருக்கு. இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்ச புளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது உள்ளே சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தண்ணி எல்லாம் நல்லா குறைஞ்சி நமக்கு நல்லா கெட்டியாகி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப தூரத்துக்கு உங்களுக்கு தெரிக்கும். அதனால் நீங்கள் மூடி வச்சு இதை கொதிக்க விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு 7லேருந்து 8 நிமிஷம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாகி வந்திருக்கும். இப்போது இந்த சமயத்தில் இது கூட ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகாத்தூள் முதலே சேர்த்துட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம கொதிக்க விட்டதுக்கு கரைஞ்சி போயிடும். அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ திறந்து வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நல்லா சர்க்கரை எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் கரெக்டாக அளவு வச்சு எடுத்துக்கோங்க. க்ளீன் ஃப்ளேம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் இந்த பேஸ்ட்டை வச்சு நல்லா நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஏன்னா ஆறினதுக்கப்புறமா நமக்கு இன்னும் நல்லா கெட்டியாகும். அதனால் உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி பேப்பரில் வச்சு ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா 2 கார்னரையும் இந்த மாதிரி நல்லா உருட்டி சீல் பண்ணிக்கோங்க. இதே போலவே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். நீங்கள் வெளியிலே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுனாலும் வைக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். நல்லா நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட அதே புளி மிட்டாயோட டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.